செய்திக் கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் குறித்து செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து செய்தியாளர் தரும் தகவல்கள், சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற உறவுகளை நிலைக்கச் செய்யும் உற்சாக திருவிழா குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாளை நடைபெறவுள்ளது குறித்து எமது கடலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் தொழில் பழகுனராக சேர்க்கை செய்திட மாவட்ட அளவிலான தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் நாளை 2026 ஆண்டு கடலூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள 20க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 300க்கும் மேற்பட்ட தொழில் பழகுனர் இடங்களை நிரப்ப உள்ளனர். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குனர் அவர்களின் அலைபேசி எண் 9400055861 என்ற எண்ணிலும் 99439644 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தேசிய தொழில் பழகுனர் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் இருந்து மங்களூருக்கு அம்ரித் பாரத் ரயில் சேவை தொடங்கப்படுவது குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு RN சிங் அளித்த பேட்டி. This Nagarkoil junction, very important station in the state of Tamil Nadu, and already it has been connected to Chennai via Vande Bharat train. And on coming Friday, Honorable Prime Minister is going to inaugurate a new train from Nagarkoil to Mangalore. So, plus all the Amrit Bharat station works are almost complete. This minor work of road widening, approach road widening is also going on, which is delayed for want of shifting of electric poles by electricity board. They are on the job. So in next 1 month, this entire, all the works planned in this station under Amrit Bharat will be fully completed. Already indoor works have been completed. Only the building facade and road widening is balanced, which will be done in next 1 month. This year we will complete up to Arniyal. Next year we will complete up to Trivandrum. Including, we will also commission the new terminal at Nemak. Already added one train, Vande Bharat, which also comes via Nagarkoil and Tirunelveli. And with this station redevelopment of Kanyakumari, which is in progress, once it is completed by next year, then more trains will start for Kanyakumari. So this will cover Tirunelveli, Nagarkoil. திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட மாற்றுத்திறனாளி நல அலுவலக முடநீக்கியல் வல்லுநர் திரு சுதாகர் தெரிவிக்கையில், மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட உபகரணங்கள் வழங்குவதற்காக அலிம்கோ நிறுவனத்திலிருந்து உபகரணங்களுக்காக தேர்வு செய்து வழங்கப்பட உள்ளது. அதற்கு முன்னேற்பாடாக தேர்வு செய்ய முகாம்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள குறைதீர்க்கும் அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 6 முகாம்கள் நடைபெறுகின்றது. இம்முகாமில் பல்வேறு வகையான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மோட்டரைஸ்டு பொருத்தப்பட்ட ட்ரைசைக்கிள், ஜாய்ஸ்டிக் வீல் சேர், 100% உள்ள படிக்கும் கண் பார்வையற்றோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான கைத்திறன் பேசி, சக்கர நாற்காலிகள், முடநீக்கியல் கருவிகள், ஊன்றுகோல்கள், காது கேட்காத நபர்களுக்கான நவீன காதுக்கு பின்பக்கம் பொருத்தும் காதொலி கருவிகள் மற்றும் இதர உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. உறவுகளை நிலைக்கச் செய்யும் உற்சாக திருவிழா குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஒட்டுமொத்த ஊரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதில் திருவிழாவிற்கு நிகரானது எதுவும் கிடையாது. தை திருவிழா, ஊர்கொடை என ஊருக்கு ஊர் திருவிழாக்களின் பெயர் மாறினாலும் உற்சாகம் மட்டும் மாறுவதில்லை. திருவிழா என்று வந்துவிட்டால் சொந்த ஊருக்கு செல்ல துடிப்பது, உறவுகளை தேடிச் சென்று பார்க்கும் வாய்ப்பை திருவிழாக்கள் ஏற்படுத்தி தருவதால்தான். அந்த வகையில் சேலம் மாநகராட்சி கருங்கல்பட்டி பகுதியில் கடந்த 1 வாரமாக நடைபெற்ற
சௌடேஸ்வரி அம்மன் தொட்டப்ப திருவிழா பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் உற்சாகத்தின் ஊற்றாக மாறிவிட்டது. சக்தி அழைத்தல், சாமுண்டி அழைத்தல், திருவிளக்கு பூஜையை தொடர்ந்து ஜோதி அழைப்பு எனப்படும் அம்மன் ஜோதி வடிவில் காட்சியளிக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ நடைபெற்றது. ஊரே திருவிழா கோலத்தில் காட்சியளித்ததால் ஒவ்வொரு வீதியும் மனித தலைகளால் நிரம்பி வழிந்தது. ஜோதி வடிவில் வந்த சௌடேஸ்வரி அம்மனை தரிசிக்கவும் வரவேற்கும் விதமாகவும் வீரகுமாரர்கள் கத்தி போடும் நிகழ்வும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் கோலாட்டமும் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இந்த நிகழ்வுகளில் ஆர்வமுடன் பங்கேற்று நடனமாடி சௌடேஸ்வரி அம்மனுக்கு வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து ஜோதி வடிவிலான சௌடேஸ்வரி அம்மனை 5 பக்தர்கள் தலையில் சுமந்தபடி ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். ஜோதிக்கு முன்பாக வீரமுட்டி என்றழைக்கப்படும் பூதகணங்கள் வேடம் தரித்த பக்தர்கள் உடன் வந்தனர். சிறு குழந்தைகளின் பயத்தை போக்கிடும் வகையில் இந்த வேடம் தரித்த பக்தர்கள் முதலில் அவர்களை பயமுறுத்தி பின்னர் சமாதானப்படுத்திடும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு ஊரை பொறுத்தும் கலாச்சாரத்தை பொறுத்தும் திருவிழாவின் நிகழ்வுகள் மாறுகின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக திருவிழாக்கள் நடத்தப்படுவது ஊர் மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கவும் உறவுகள் நிலைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்த திருவிழாவிற்கு இன்னும் ஓராண்டு ஆகும் என்றாலும் இந்த திருவிழா ஏற்படுத்திய தாக்கமும் இனிமையான நினைவுகளும் ஓராண்டிற்கு உற்சாகம் அளிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மைய அலுவலகத்தில் 1/1/2026 தொடங்கும் காலாண்டிற்கு படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞரிடமிருந்து வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தற்போது பெறப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, தோல்வி மற்றும் அதற்கு மேலான கல்வி தகுதிகளை பெறுபவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பதிவை தொடர்ந்து புதுப்பித்து 31/12/2025 அன்றைய நிலையில் 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு வேலை வாய்ப்பு இன்றி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு தமிழக அரசால் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற மனுதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000க்கும் மிகாமல் இருக்க வேண்டும். மேலும் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மனுதாரர்கள் 31/3/2026 அன்றைய நிலையில் 45 வயதிற்குள்ளும் இதர இனத்தைச் சேர்ந்தவர்கள் 40 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். 1/1/2026 உடன் தொடங்கும் காலாண்டிற்கான உதவித்தொகை விண்ணப்பங்களை மனுதாரர்கள் 31/3/2026 தேதி வரை அனைத்து அலுவலக வேலை நாட்களிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு அடையாள அட்டை மற்றும் தேசிய மையமாக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகத்துடன் நேரில் சமர்ப்பிக்கலாம் என இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ஜவுளித்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளமான எதிர்காலத்தை உறுதி செய்வதில் பசுமை எரிசக்தி முக்கிய பங்கு வகிப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் கிராம பஞ்சாயத்துகளின் செயல்திறனுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, சுவாச கோளாறு ஏற்பட்டால் உடனடி மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அவசியம் என்று மத்திய சுகாதார அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.